Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம செம்ம சூப்பரான ஒரு சைனீஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ராமாவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அதுவும் சின்ன பிள்ளையில இருக்கும் போது காமிக்கிறாங்க. குழந்தை பார்த்தா அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு வரா போற. ஸோ அழுதுகிட்டே வந்துட்டு அம்மா எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தா சூசைட் பண்ணிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாடியோட மேலே நின்றுட்டு இருக்காங்க கீழே விழுற மாதிரியே. அந்த டைம்ல வந்து ஃபோன் எடுத்து யார்கிட்டயும் பயங்கரமா கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் செத்துட்டா போதும்ல, அப்போ நீங்க நிம்மதியாயிருவீங்கல்ல, எனக்கும் இந்த டார்ச்சர்லாம் இருக்காதுல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. பட் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றதுலாம் தெரியல. அதே சமயம் இங்க கீழே ஹீரோயினும் பார்த்தா அவங்க அம்மாவை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்துட்டு இருப்பா இல்லையா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பின்னாடி பார்த்தா பொத்துன்னு யாரோ வந்து விழுற சவுண்டு. குழந்தை அப்படியே திரும்பி பார்க்கறா. செம்மையா அலறி போய் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா விழுந்தது வேற யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான். அதை பார்த்த அதிர்ச்சியில இருந்து ஹீரோயினுக்கு பார்த்தா அப்போல இருந்து பேச்சே வராது. காது கேட்கும், பட் அவளால பேச முடியாது. ஸோ இப்போ அப்படியே அந்த கனவு தான் அவளுக்கு வருது. அவங்க அம்மா இறந்து போனதெல்லாம் அடிக்கடி அவளுக்கு கனவுல வந்துட்டே இருக்கும் போல. ஸோ இப்போ அப்படியே அலறி அடிச்சு எழுந்துக்கிறா. இப்போ வளர்ந்துட்டா. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தவ அதுக்கப்புறமா பார்த்தா வேலைக்கு ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவளை பார்த்து பேசுறதுக்காண்டி வெளியே பார்த்தா கார்ல கெத்தா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவ வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட சித்தி, அதாவது ஸ்டெப் மாம். இப்போ அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்க தான் போல. ஸோ அதனாலதான் இவ ரொம்ப திமுறா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இவளுக்கும் ஆல்ரெடி எல்லாம் பொருத்தம் தான், சுத்தமா செட்டே ஆகாது. ஹீரோயினும் இவளை பார்த்தோன்னே கண்டுக்காத மாதிரி போகும்போது அவ விடுற மாதிரி இல்லை, வேணுனே வம்படியா அவளை கூப்பிட்டு வச்சு என்னம்மா நல்லா இருக்கியா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோயின் இவகிட்ட பேச்சே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது இரு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உன்னை பார்த்து முக்கியமான விஷயம் பேசிட்டு போறதுக்கு தானே வந்திருப்பேன், இப்படி நீ பாட்டுக்கு போறியே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அவ செய்கையில தான் பேசிட்டு இருக்கா. அது வந்து இவளுக்குமே புரியுது போல. உடனே இப்போ இந்த சித்திக்காரி என்ன சொல்றான்னா, இல்ல உங்க அப்பா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சிருக்காருல, அந்த கம்பெனியில் கொஞ்சம் நிறைய ஃபினான்ஸ் பிரச்சனைலாம் இருக்குது, காசு பற்ற மாட்டேங்குது. அதனால நாங்கள் ஆல்ரெடி தேவையில்லாத சொத்தெல்லாம் உங்கள் அம்மா பேரில் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் விற்றுட்டு இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு நாங்கள் முதல்ல விற்கலான்னு நினச்சதே உங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சால, ஸ்பெஷல் ஸ்கூல், அதுதான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே கடுப்பாகுது. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது எங்கள் அம்மா ஆரம்பித்த ஸ்கூல், அது எப்படி உங்களால் விற்க முடியுன்ற மாதிரி கேட்க, ஓ நீ அப்படி வரியா, அந்த ஸ்கூல் வேணா உங்க அம்மா பேர்ல இருக்கலாம், ஆனா அந்த லேண்டு உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த விற்க முடிவு பண்ணதே உங்க அப்பா தான், நான் ஒன்றும் கிடையாது. அதனால நீ எதுவா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவ கூடயே சேர்ந்து போயிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச தூரம் போகும்போதே பார்த்தா கார் பாதி வழியிலே ஸ்டாப் ஆகி நிக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப எதுக்கு கார் இங்கே நிக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்குள்ள பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு கார்ல இருந்து 2 பேர் வரானுங்க. வந்தவனுங்க நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அப்படி வாயில வந்து துணியை வச்சு மூடி அவளை அப்படியே அங்கேயே மயக்கமாக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா இந்த சித்திக்காரி முன்னாடி உட்காந்து கேஷுவலா பார்த்துட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே இவளுடைய பிளான் தான் போல. இப்போ அப்படியே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியா படுத்துட்டு இருக்கா. மயக்கம் தெளிஞ்சு அப்பதான் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும்போது அவளுக்கு புரியவே இல்லை, நம்ம எப்படி இங்கே வந்தோம், ஏன் இங்கே இருக்கோன்றதுலாம். அதே சமயம் அந்த ஹோட்டலுக்கு கீழே பார்த்தா சித்திக்காரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். ஆக்சுவலாக இவனுக்காக தான் ஹீரோயினை வந்து கடத்தி கூட்டிட்டு வந்திருப்பா போல. இப்போ அவனை பார்த்ததுமே ஹீரோயினோட ரூம் கீயை கொடுத்துட்டு, நீங்கள் நினச்சது இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது, நீங்கள் கேட்டதெல்லாம் நான் பண்ணிட்டேன்ல, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு எங்களுடைய கம்பெனியில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுவே போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோட ஸ்டெப் டாட்டரால் பேசவும் முடியாதுன்ற மாதிரி சொல்ல அவனும் கார்கியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம், இங்க இருந்து கிளம்புங்க, மற்ற வேலையெல்லாம் அப்புறமா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறான். இவளும் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி வெக்கமே இல்லாம சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே இப்ப அங்க கட் பண்ணா இந்த பக்கம் வந்து நம்ம டிராமாவோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவுமே பார்த்தா அதே ஹோட்டலில் ஏதோ ஒரு மீட்டிங்காக தான் வந்திருப்பான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவா ஆக போறவன், இன்னும் ஆகிட்டானா என்னன்றது தெரியல. ஸோ இப்போ அவன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்குள்ள பார்த்தா வெயிட்டர் வரான் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஹீரோவும் அந்த ஃபுட் அங்கேயே வச்சுட்டு நீங்கள் கிளம்பி போங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தா வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் போகும்போது ஹீரோ ஒரு மாதிரியா பார்த்துட்டு போகிறான். ஏதோ அவனும் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்கான் போல. ஸோ அது என்னன்றது ஹீரோக்கு தெரியாது. அவனுமே பார்த்தா போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போகிறான். ஆனால் அதை ஒழுங்காக லாக் பண்ணிட்டு போல. இப்போ அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த சித்திக்காரி வந்து ஒருத்தனை அனுப்பி விட்டாலே அந்த கிழவன், அவன் வந்து ஹீரோயினோட ரூம்குள்ள போறதுக்காண்டி வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். காட்ஸ் எல்லாம் வந்து வெளியே நிக்க வச்சுட்டு ஜாலியா உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் தான் ஆல்ரெடி மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருப்பாளே, தலைவி எஸ்கேப் ஆயிட்டா போல. பால்கனி பக்கமா வந்து பார்த்தா அதுல வந்து துணி கட்டிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இவனுக்கு செம்ம வெறியாயிருச்சு. வெளியே வந்தவன் அவ எஸ்கேப் ஆகி போயிட்டாடா, போய் அவளை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவனும் தேடி போயிட. இப்போ அப்படியே
இந்த ரூம்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா உஷாரா தான் இருக்கா. அங்க சும்மா துணியை கட்டி கீழே இறங்கி எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி செட்டப் மட்டும் பண்ணி வச்சுட்டு இவ பார்த்தா கபோர்ட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா போல. சோ இப்ப அவனுங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா நைஸா வெளியே வந்தவ எப்படியாச்சும் இவனுங்க கண்ணில் மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கா பயந்து. அதே சமயம் இப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த வெயிட்டர் வச்சுட்டு போன ஃபுட்டை இவன் சாப்பிட்டான் இல்லையா. ஆக்சுவலா அந்த ஃபுட்ல வந்துட்டு ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க போல. சோ அதனால சாப்பிட்டதுமே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, ஆனா என்ன பண்ணுதுன்றது அவனுக்கே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஹோட்டல்ல இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோவோட ரூம் கீயை கொடுத்துட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, சொன்ன மாதிரியே பண்ணிரு, எல்லாமே பக்காவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட கார்டு கீயை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட ரூம்க்கு வெளியே அந்த வெயிட்டர் ஒருத்தன் வந்துட்டு போனால அவன் ஆக்சுவலா அங்கிருந்து எங்கேயுமே போகாம வெளியவே தான் நின்றுட்டு இருக்கான் போல. ஸோ அந்த பக்கமா இப்ப ஹீரோயின் வரதை பார்த்ததுமே அவன் என்ன நினைச்சுக்கிறான், இப்ப கீழே வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோவோட ரூம் கீயை கொடுத்துருப்பான்ல, அந்த பொண்ணு தான் ஹீரோயின் போலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்ததுமே ஓ நீங்க தான் அவர் அனுப்பி வச்ச ஆளான்ற மாதிரி கேட்க இவளால தான் பேச முடியாது. ஸோ ஃபோனை எடுத்து இப்போ டைப் பண்ணி காமிக்கலான்ற மாதிரி அவள் ஃபோனை தேடுறதுக்குள்ளேயுமே அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நீங்க தானே எனக்கு புரியுது, நீங்களே உள்ள போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பார்த்தா கதவு திறந்து ஹீரோயினை உள்ள தள்ளி விட்டுறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. டே நான் வேற பக்கமா போக வந்தேன்டா, யாருடா நீங்களாம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கதவு தட்டிட்டு இருக்கும் போதே உள்ள பார்த்தா ஹீரோ கத்திட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் இவளை பார்த்ததுமே யாரு நீ, எதுக்காக இங்க வந்திருக்க, உனக்கு யார் அனுப்புனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளால பேசவும் முடியல. அட இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய போன் எடுத்து என்ன இது போல துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, அப்பதான் நான் தெரியாம இந்த ரூம்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி டைப் பண்ணி காட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இல்ல இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது, ஸோ தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளவு சரின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்காண்டி வரா. ஆனா அப்பதான் பார்த்தா ரூமுக்கு வெளியே பேசுற சவுண்டு கேக்குது. என்னடா அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளம்ப பேசிட்டு சவுண்ட் தான் கேக்குது போல. அதை கேட்டோன்னே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ பயந்துட்டு வெளியே போகாம அப்படியே நிக்க ஹீரோவும் பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்க நின்னுட்டே இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது, தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போக விடுறதுக்காக இவனே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனாலே முடியல, சரி இருந்தாலும் அவளை எப்படியாச்சும் வெளியே தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவ தான் போக மாட்டேங்கிறாளே, ஏன்னா போனா அவனு கிட்ட மாட்டிப்பா. சோ இவ உடனே ஹீரோவோட வாயை புத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கையில எழுதி காட்டிட்டு இருக்கா, எனக்கு இது போல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்பவும் இவனுக்கு அந்த சாப்பாடுல அப்படி என்னத்தை கலந்து கொடுத்தானுங்கன்னு தெரியல. ஒரு மாதிரியா ஹீரோயினே பார்த்துட்டு இருந்தவன் அவளை நேரா தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு இவன் பாட்டுக்கு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. டே எங்க இருந்துடா வரீங்க நீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்கு வெளியே காட்டுறாங்க. ஒரு ட்ரோன் கேமரா பார்த்தா கரெக்டா அவங்களுடைய ரூம் கிட்ட பறந்து வந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா அதுல வந்துட்டு ஹீரோயின் தான் தெரியாதனமா நடுவுல வந்து மாட்டிட்டு இருக்கா போல. இங்க ஹீரோவும் அவளை விடுற மாதிரி இல்ல, அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் ஒரு கட்டத்துல காண்டாகி அவன் கையை கடிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ கடிச்சதுல அவன் கையில இருந்து ரத்தமே வந்துருச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ பார்த்தா அப்படியே அங்க மயங்கி விழுறான். இப்ப ஹீரோயினும் ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த ஹாலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்காக ஒரு பொண்ணு ரூம்ல அனுப்பி விடுறதுக்காக ஒருத்தர் ரூம் கீ எல்லாம் கொடுத்து விட்டுருப்பான் இல்லையா. அந்த பொண்ணு பார்த்தா ஹாயா அப்பதான் நடந்து போயிட்டு இருக்கா. ஆல்ரெடி அங்க ஒரு கலவரமே நடந்து முடிச்சிருச்சு. இந்த பொண்ணை பார்த்தா இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவோட கம்பெனிக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. பிரஸ் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பிரேக்கிங் நியூஸா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இது போல ரொம்ப பிரபலமான கூ ஃபேமிலி கம்பெனி வந்து இப்ப முதல் முறையா அவங்களுடைய பேரப்பிள்ளைய இந்த கம்பெனியோட சிஓவா ஆக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேரப்பிள்ளை சிஓ வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான் அது. அதே சமயம் கம்பெனிக்குள்ள பார்த்தா போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒருத்தனை காமிக்கிறாங்களா, இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அங்கிள் தான். இவனுக்கு வந்துட்டு ஹீரோ மேல ஆல்ரெடி காண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஹீரோ வர சிஓவா ஆக்க போறாங்கல்ல, அதனால இப்ப ஹீரோ சிஓவா ஆகுறதுல இவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சோ அங்க இருக்க பாதி பேர் பார்த்தா இவனுக்கு தான் சப்போர்ட். ஏன்னா ஹீரோ வந்துட்டு சின்ன பையன், அவனுக்கு இல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவனெல்லாம் நீங்க எப்படி சிஓ ஆக்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா இவனுக்கு தான் சப்போர்ட்டா அங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம் தான் இப்ப ஹீரோவும் கரெக்டா உள்ள வரான். வந்தவன் நேரா அங்க பெருசா எதுவுமே பேசல. எனக்கு தெரியும் உங்க யாருக்குமே நான் எங்க சிஓ ஆகிறதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காகலாம் நான் அப்படியே இந்த சிஓ போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன்னு சொல்லி நீங்களா நினைச்சுக்காதீங்க. நீங்க பண்ண எல்லா தப்புமே என்கிட்ட ஆதாரத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைலை கொடுக்குறான். அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இங்க இருக்க பாதி பேர் வந்து தில்லுமுள்ள வேலை நிறைய பண்ணி வச்சிருப்பானுங்க போல. அது எல்லாத்தையுமே தலைவன் பார்த்தா எவிடன்ஸோட கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கான். பார்த்ததுமே அவனுங்களாம் ஆடி போய் நின்றுட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இப்ப பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் இங்க சிஓவா இருக்க போறது நான் தான். இதுக்கப்புறம் நீங்க யாராச்சும் தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்தான், பேசினா மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அங்க இருக்க பாதி பேரால இவன் பேசிட்டு போறதெல்லாம் கேட்டுட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எல்லாருமே அப்படியே அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அங்கிளுக்கு செம்ம வெறியாகுது. அப்பதான் பக்கத்துல இருக்க இன்னொருத்தரும் இவனை ஏதோ நான் சின்ன பையன் நினைச்சேன், ஆனா அவன் இந்த அளவுக்கு வேலை பார்ப்பான்றத நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல, இப்படியே விட்டா கண்டிப்பா அது நமக்கு தான் ஆபத்து, நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி அங்கிளை பார்த்து கேட்கும் போது அவன்
அவனெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டா அப்புறம் நான் இங்கே எதுக்கு இருக்கேன், அவனை எப்படி டீல் பண்ணணுன்றது எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன், அதுபடி எல்லாமே நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இப்போ ஹீரோயினை பார்த்தா செம்ம கொலவரியில் கிளம்பி அவங்க அப்பாவோட வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்க்கும்போது சித்திக்காரி என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அவங்க அப்பா கூட உட்காந்து ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்கா. அவ்வளோதான். அதை பார்த்த உடனே வர காண்டுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அங்கே கடந்து ஒரு ஷூ எடுத்து அப்படியே சித்திக்காரி மூஞ்சு மலையே விட்டு எறிகிறா. அவ்வளோதான். இதை பார்த்த உடனே அப்படியே நமக்குலாம் குளுக்குளுன்னு இருக்கும். ஆனால் அவங்க அப்பா என்னடனா டென்ஷன் ஆகி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ, சித்தின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம இப்படிதான் நடந்துப்பியான்ற மாதிரி கேட்கும்போது நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்தா இவன் ஒரு அப்பாவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு சொல்லி பார்த்தா அப்பவும் அந்த பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் சொல்றத அவர் நம்பவே இல்லை போல. ஹீரோயினும் நான் உங்க பொண்ணு தானே, நான் போய் சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு அப்படி என் மேல நம்பிக்கையே இல்லைன்னா நீங்க வேணா என் கூட கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வாங்க, அங்க இருக்க சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணா அப்ப தெரிஞ்சிடும்ல எல்லாமேன்ற மாதிரி சொல்ல அப்பவும் இவர் பார்த்தா கேட்குற மாதிரி இல்லை. ஏன் உன் அம்மா மேலே சந்தேகப்பட்டு நீ என்னையே வந்து அங்கே சிசிடிவிலாம் செக் பண்ண சொல்கிறியா, கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. இவளால் முடியல, போராடி பார்த்துட்டு விட்டுட்டா. சித்திக்காரியம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பக்காவாக ஆக்டிங் நடிச்சு கொட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து தான் அவரும் ஏமாந்துட்டு இருக்காரு போல. இப்போ ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாகி சரி விடுங்க, இதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனையை பற்றி பேச விரும்பல, ஏன்னா உங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கையே இல்லைல்ல. இப்போ நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். உங்கள் கம்பெனியில் பிரச்சனைனா அதுக்கு எதுக்காக நீங்கள் அம்மா கட்டின ஸ்கூலோட லேண்டை விற்க பார்க்குறீங்க, அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அப்பா என்னடனா இங்க பாரு, முதல்ல உங்க அம்மாவை பத்தி நான் பேச்சே எடுக்காத, அந்த அசிங்க பிடிச்சவளை பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேசாத, அமைதியாயிருன்ற மாதிரி சொல்ல. யாரு எங்க அம்மா அசிங்க பிடிச்சவங்களா, தோ நீங்களும் அவங்க கூட இருக்காளே இவளும் தான் அசிங்க பிடிச்சவ, நீங்க 2 பேரும் தான் கேவலமானவங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளவுதான். அடுத்த செகண்டுக்கு ஹீரோயின் கண்ணத்திலே பலார்னு ஒரு அரை. ஆல்ரெடி ஆஃபீஸுக்கு போனா ஏகப்பட்ட பிரச்சனை, அங்க இருக்க மண்டை காய்ச்சல்லாம் பத்தாம வீட்டுக்கு வந்தா இப்படி என்ன போட்டு சாவடிக்கிறீங்க எல்லா பக்கமும், ஒழுங்கு முறையதை இங்க இருந்து போ, அந்த லேண்டை நான் விற்க தான் போறேன், அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, ஸ்கூலை காப்பாத்த உனக்கு வேற எந்த வழியும் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அந்த இடத்த நான் உங்களை விற்கவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா இந்த சித்திக்காரி பார்த்தா பாத்தீங்களா, நான் அவளையும் என் பொண்ணு மாதிரி ரொம்ப பாசமா தானே அவகிட்ட நடந்துக்கிறேன், ஆனா அவ என்னடனா எப்படியாச்சும் என்ன ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லி இவ்வளவு கொலவரியோட இருக்கா. உங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிறவ நீங்க இல்லாதப்போ என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துவான்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாத்தீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடிச்சு கொட்ட ஆரம்பிக்க அவங்க அப்பா பார்த்தா ஹீரோயின் முன்னாடி என்னதான் அப்படி பேசினாலும் ரொம்ப நடிக்காத, உண்மையை சொல்லு, அவ சொன்னதெல்லாம் உண்மையா, நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, லைட்டா கொஞ்சம் திருட்டு மொழி முழிச்சவ சரி மாட்டிக்கிட்டோம் நைஸா கொஞ்சம் பேசி சமாளிப்போம்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, ஆல்ரெடி நம்ம கம்பெனிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த டைம்ல தான் மிஸ்டர் ஜூ வந்து என்கிட்ட பேசினாரு, அவருக்கு நம்ம ஏன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் அவளை மீட் பண்ணி பேசுறதுக்காக என்கிட்ட கேட்டாரு, நானும் அதுக்கு தான் பண்ணேன், ஆனா அது எப்படி இப்படி நடுவில் தப்பாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல இவ என்ன பிளான் பண்ணிருப்பான்றது இவருக்கு நல்லாவே புரியுது. அப்ப கூட அவ என் பொண்ணாச்சே நீ எப்படி இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது நான் அவளையும் என் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறேன், நான் அவனும் தப்பாலாம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, அவளை ஜஸ்ட் மீட் பண்ண தான் கூட்டிட்டு போனேன், பட் மற்றபடி இப்படி நடந்ததெல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தா லைட்டா கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, ஆனாலும் நீ பண்ணது தப்புதான்ற மாதிரி சொல்லிட்டு அவரை லைட்டா கொஞ்சம் திட்டிட்டு மட்டும் இருக்காரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் பார்த்தா பாஸ் நீங்க நினைச்சது கரெக்ட் தான், நேத்திக்கு அந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ஃபுட்டில் ஏதோ ட்ரகை மிக்ஸ் பண்ணி கொடுத்து உங்க சித்தப்பா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த ட்ரகை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க ரூம்குள்ள ஒரு பொண்ணு வந்திருப்பால, அந்த பொண்ணையுமே ஏற்பாடு பண்ணது உங்க சித்தப்பா தான், அவர் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு, இந்த பொண்ணு தான் அவன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறான். ஆனா அந்த போட்டோல இருக்கிறது பார்த்தா வேற பொண்ணு. ஹீரோ அதை பார்த்த உடனே இல்ல நேத்திக்கு என் ரூம்குள்ள வந்தவ இந்த பொண்ணு கிடையாது, அவ வேற பொண்ணு, அவ எப்படி இருப்பான்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவ இந்த பொண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல பாஸ் நான் விசாரிச்ச வர இந்த பொண்ணை தான் உங்க சித்தப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்லும்போது ஆனா உள்ள வந்தது இந்த பொண்ணு கிடையாது, அவ வேற பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணை பத்தி கண்டுபிடிங்க, அவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட சித்திக்காரையும் அவங்க அப்பாவோட மண்டியை போட்டு கழுவிட்டு இருக்கா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நியானால வாய் பேசவே முடியாது, அவளெல்லாம் அப்புறம் எந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்க முடியும், ஆனா மிஸ்டர் ஜூக்கு தான் அவளை பிடிச்சிருக்கல, பேசாம நம்ம அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடறான், அப்பதான் நம்மளுடைய கம்பெனியும் நம்மளால காப்பாத்திக்க முடியும், இந்த ஐடியா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா ஒரு அப்பாவா இந்த இடத்துல இவர் கோவம் தான் படணும், ஆனா இவர் பார்த்தா யோசிக்கிறாரு உண்மையாவே அப்படி பண்ணா நம்ம கம்பெனி எல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு சித்திக்காரியோ விடாம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க இவ பாட்டுக்கு அவளுடைய ஐடியாவெல்லாம் உள்ளுக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, மிஸ்டர் ஜூக்கு தான் அவளை ஏதோ அதிசயமா பிடிச்சிருக்கு, ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு லக்குன்னு தான் நினைக்கிறேன்,
அதனால இந்த சான்ஸை விட்டா அதுக்கப்புறம் நியானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காத ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு பொண்ணு வேகமா ஓடி வரா. ஆக்சுவலா இவ வேற யாரும் கிடையாது, இந்த சித்திக்காரியோட பொண்ணு தான். இவளோட பேரு பாத்தீங்கன்னா மெங்ரன். உள்ள வந்தவ அம்மா அம்மா இந்த போட்டோவை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா நேற்று ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல இருக்கும்போது ஒரு ட்ரோன் கேமரா போட்டோ எடுத்திருக்கோம் இல்லையா, அது அந்த ஹீரோவோட சித்தப்பாக்கார பார்த்து விட்ட வேலை தானே. அதை அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க போல. ஸோ அந்த போட்டோ பார்த்தா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை தான் இவ பார்த்துட்டு காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே சித்திக்காரி பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு போனா, ஆனா இப்ப பாருங்க அவ பார்த்து வச்சிருக்க வேலைய அம்மா மாதிரியே பொண்ணுன்றத கரெக்டா நிரூபிக்கிறாளேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏத்து விட, அப்பாவும் இதை பார்த்த உடனே அவளை ஏதோ கொஞ்சம் அம்மா மாதிரி இல்லாம இவளாச்சும் நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இவ என்ன இவ்வளவு கேவலமானவளா இருக்காளேன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தா கூட சேர்ந்து பொண்ணை திட்டிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இந்த போட்டோ தான் வைரல் ஆயிருச்சுல. சோ இங்க ஹீரோ கிட்ட அவருடைய சித்தப்பா, ஆக்சுவலா இவர் அங்கிள் கிடையாது போல, சித்தப்பா தான். சோ இவர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, ஹோட்டல் ரூம்ல ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணு கூட இருந்திருக்க, இதை வேற எவனும் போட்டோ எடுத்து நெட்ல வர வைரலா பண்ணி விட்டான், இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய அவமானம்ன்றது உனக்கு தெரியுமா, சிஓ ஆன கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு நியூஸ்னா அது எப்படி நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்துட்டு நீங்க ஏன் சித்தப்பா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல இந்த வேலையை பார்த்து விட்டதே அவர் தான் சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இப்படி கேட்டுட்டு இருக்கான். அது தெரியாம இவரும் என்ன பண்றது, நான் உன் சித்தப்பாவாச்சே, ஸோ உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாமே எனக்கும் இருக்குல்ல, உன்னை நல்வழிப்படுத்துறது என்னோட வேலை தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டு பேசிட்டே போக கரெக்டாக அந்த டைம்ல பார்த்து அசிஸ்டன்ட் பாஸ் உங்க ரூம்க்குள்ள வந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அடுத்து சித்தப்பா கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருங்க அந்த பொண்ணை பார்த்து இனிமேல் நீங்கள் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, ஏன்னா அவள் ஒன்றும் ப்ராஸ்டியூட்லாம் கிடையாது, நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் கூடி சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்க போகிறோன்ற மாதிரி சொல்ல சித்தப்பா கேட்டோன்னே லைட்டாக கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் ஓ அப்படியா, சரி அப்போ நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ நம்ம ஃபேமிலி கிட்ட பேசு, அப்போ தானே எல்லாத்தையுமே பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே நானே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவளை கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே பார்த்தா ஹீரோயினோட சித்திக்காரி அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து ஹீரோயினை பற்றி தான் கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளோ கேவலமாக பேசுறது எல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பா பார்த்தா அப்படியே குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவரும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. இதில் வர அந்த சித்திக்காரியோட பொண்ணு இருக்காளே மெங்ரன், அவ பார்த்துட்டு இங்கே பாருங்களேன், இவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, பார்க்கறதுக்கும் ஸ்மார்ட்டா இவ்வளோ ஹேண்ட்ஸமா அழகா இருக்கான், இவனுக்கு எப்படி இந்த வாய் பேச முடியாத ஊமை பொண்ணை போய் பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு என்னவோ லைட்டாக கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. இவ தான் ஏதோ வேலையை பார்த்து அவனை வலிக்கு கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி ஒரு பொண்ணையே அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவனுக்கு என்னையும் பிடிக்கும்ல, பேசாம நான் போய் அவன்கிட்ட பேசி பாப்பான்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா பார்த்தா டென்ஷனே ஆகுறாரு. இவ்வளோ நேரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை பார்த்து அவ்வளோ கேவலமாக பேசி இருந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தவர் இப்போ இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே டென்ஷன் ஆகி என்ன பேசிட்டு இருக்கேன் நீ, பாய மூடிட்டு அமைதியா இரு, எங்கேயாச்சும் சின்ன பொண்ணு மாதிரியா பேசுறேன்ற மாதிரி இந்த பொண்ணை மட்டும் திட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சித்திக்காரியும் ஆமா நீங்க என் பொண்ணை மட்டும் திட்டுங்க, ஆனா அங்க ஒருத்தி அவ இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு தெரியறாளே, அவ அம்மா மாதிரி அவளும் ஒழுக்கம் கெட்டவளாவே மாறிடுவாளோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. இப்படிலாம் ஆனா அப்புறம் நம்ம குடும்பத்தோட பேரெல்லாம் என்ன ஆகுறது, இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, இல்ல நான் ஏன் வழியில போய் டீல் பண்ணிக்கிட்டுமான்ற மாதிரி கேட்க இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சவரு என்னால இதுக்கப்புறம் அந்த ஒழுக்கம் கெட்டவளை திருத்த முடியுமான்னு தெரியல, சோ உன் வழியிலேயே நீ போய்க்கோ, என்ன வேணா பண்ணு, அவளை எப்படியாச்சும் திருத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவக்கிடையே தூக்கி பொறுப்பு கொடுக்க இவதான் சும்மாவே ஆடுவா. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, அவ்வளவுதான் நேரா கிளம்பி அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரா. ஹீரோயினும் தெரியாம கதவு திறந்து பார்த்துட்டு இவங்க தான் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமே கதவை மூடலான்னு சொல்லி போறா. ஆனா விடாம ஆளுங்க பார்த்தா அவளை தரன்னு இழுத்து வந்துட்டு இருக்காங்க. அவளால பேசவும் முடியல கத்தவும் முடியல, ரொம்ப ட்ரை பண்றா, பட் எதுவுமே முடியல. இந்த சித்திக்காரி இப்ப என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு அந்த கிழமை இருக்காலே மிஸ்டர் ஜூ அவர்கிட்ட கூட்டிட்டு வந்து விடுறதுக்கான தான் கூட்டிட்டு வந்திருப்பா போல. ஏன்னா இவ முடிவே பண்ணிட்டா ஹீரோயினை அவர் தலையில காட்டி விட்டுட்டு சொத்தை மட்டும் நம்ம எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாம இப்ப ஹீரோயினை அவருடைய கார்ல ஏத்தி விட அவரும் பார்த்துட்டு இப்ப மாட்டிக்கிட்டியா, இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் வைக்கிறா 1-2 காலுக்கும் நடுவுல, அவ்வளவுதான் அவருக்கு கவாலெல்லாம் கலங்கிருச்சு, அடுத்தடி எடுத்து வைக்கவே முடியல. இவ்வளவு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக இவ்வளவு நேரம் அவர் கூட இந்த அசிஸ்டன்ட் பார்த்தா பக்கத்துல இருக்க கார்ல தான் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அவனுங்க ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்ததுனால இங்க நடந்ததை எதுவுமே பார்க்கல. ஸோ ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடியோ போயிட்டா. இவரால் நடக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கார்கிட்ட வெளியே வந்தவர் அப்பதான் பக்கத்துல இருக்க கார் கதவை தட்டுறாரு. இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு பாஸ் ஏனாச்சுன்ற மாதிரி கேட்க அட முட்டா பசங்களா அவ ஓடி போயிட்டாடா, போய் பிடிங்க, என்னால நடக்க வர முடியலன்ற மாதிரி சொல்ல அவனுங்களும் பார்த்தா ஹீரோயினை துரத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினால முடியல, அவகிட்ட போன் இல்லை, எதுவுமே இல்லை, யாரை நம்மளை காப்பாற்ற வருவான்றது தெரியாம அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா எதிரில் பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.